தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். மரக்காணம் பகுதி எப்படி இருக்குன்னு, மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் களத்தகவலா இருக்கு. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துடலாம். தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் கிட்ட கேட்டு பெறுவோம். ராஜசேகர், இப்ப வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தித்வா புயல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிரொலியா தான் மரக்காணம் பகுதியில் மழை பொழிவை பார்க்க முடியுது. மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நேரமா இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கு? நிச்சயமாக, அதாவது வங்கக்கடலில் நிலவி வரும் டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் அதீத கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு தெரிவித்த நிலையில் பல மாவட்டங்களில் நேற்று இரவு முதலே கனமழையானது போட்டி தீர்த்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதியான மரக்காணம், கோட்டைக்குப்பம், வானூர் ஆகிய பகுதியில் அவ்வப்போது லேசான சாரல் மழை தான் பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது மழையின் தாக்கம் சற்று அதிகரித்து கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரையொட்டிய கிராமங்கள் பார்த்தீங்கன்னா மீனவ கிராமங்களில் பறவைகள் எல்லாமே மேடான பகுதி பாதுகாப்பாக இருக்க சொல்லி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறார். தற்பொழுது பாத்தீங்கன்னா இதனை சரி செய்ய பாத்தீங்கன்னா 35க்கு மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு வருவாய்த்துறையோடு சேர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாங்க மரக்காணம் பகுதியில. மேலும் பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டும், இயற்கை சீற்றங்கள் மரக்காணம் எப்பொழுதுமே அதிக சேதத்தை ஏற்படுத்தி வரும். ஆனால் இப்பொழுது இந்த புயல் இந்த மரக்காணம் பகுதி தப்பிக்குமா என்று இந்த பொதுமக்களுக்கு எதிர்பார்ப்பது உள்ளது. ரைட், தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் லேசான மழை தான் இத்தனை நேரமாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ மழையினுடைய தீவிரம் சற்றே அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதே களத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். தித்வா புயல் அப்படிங்கிறது வடமேற்கு திசையை நோக்கி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மரக்காணத்தில் மழை பொழிவு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.